ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்குமே யாராலுமே அவிழ்க்க முடியாத ஒரு மர்மம் நிறைந்த ஒரு கோவிலாக தான் இருக்குது. அந்த கோவிலினுடைய பெயர் என்ன அப்படின்னா பூரி ஜெகநாதர் கோவில் தான். இந்த கோவிலில் நிறைய மர்மம் இருக்குங்க. இந்த மர்மம் அனைத்துமே நமக்கு ரொம்பவே குழப்பமானதாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கோவில் எங்க இருக்கு, யாரால இந்த கோவில் கட்டப்பட்டது, அப்படி என்னெல்லாம் இந்த கோவில்ல மர்மங்கள் இருக்குது அப்படிங்கிறத பத்தி முழுமையான தகவல்களை இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய கடவுள் வழி சேனலை பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோவில் அப்படிங்கிறது அறிவியலுக்குமே புலப்படாத 10 வகை மர்ம முடிச்சுகளை கொண்ட கோவிலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே மர்மங்களால் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோவிலாக தான் பூரி ஜெகநாதர் ஆலயம் இருக்குது. அறிவியலுக்கே சவால் விடுகின்ற அளவுக்கு புலப்படாத பல மர்ம முடிச்சுகளை கொண்ட கோவிலாக தான் பூரி ஜெகநாதர் கோவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவில் சோழ மன்னன் அனந்தவர்மன் சோதங்க தேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் மன்னரால கட்டப்பட்ட கோவில் தான். பொதுவாக தமிழ் மன்னர் அப்படின்னு எடுத்துட்டாலே பல வித்தியாசமான கட்டிடக்கலைகளை பல்வேறு இடங்களில், அதாவது இந்த உலகம் எங்கிலுமே கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் ஒடிசாவில் சென்று தமிழன் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. பொதுவாக மற்ற இந்து கோவில்களில் போல இல்லாமல் இந்த கோவிலில் மூலவர் சிலை அப்படிங்கிறது புனித வேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தாது அப்படின்னு பிரம்மத்தால செய்யப்பட்டது தான். ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையுமே அதே மரத்தினால மீண்டும் மூலவர் சிலை செய்து மறு உருவாக்கம் செய்யப்பட்டும் பிரதிஷ்டையுமே செய்யப்படுது அப்படின்னு சொல்லலாம். இது கேட்கவே ரொம்பவே வித்தியாசமா நமக்கு இருக்குது இல்லையா? இந்த கோவிலினுடைய மூலவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கிருஷ்ணர் தான். இந்த கோவிலினுடைய மூலவராக கிருஷ்ணரும் யசோதையும் பலராமனும் இருக்காங்க. இந்த மூவரும் தான் இங்க ரொம்பவே பிரதான வழிபாட்டுக்கு உரியவர்களாகவே இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம அறிவியல் விஞ்ஞானிகளாலேயே யூகிக்க முடியாத அளவிற்கு சில மர்ம முடிச்சுகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் இந்த கோவில் இருக்குது. அப்படி என்னெல்லாம் மர்ம முடிச்சு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கருவறையில் இருக்கக்கூடிய விக்கிரக மர்மங்களை நம்ம முதலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக உலகிலேயே எந்த கோவிலிலுமே இல்லாதபடி இந்த பூரி ஜெகநாதர் கோவிலில் கருவறையில் நிறைய மரத்தாலான சிலைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. உலகிலேயே இது போன்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வேறு எந்த கோவில்களிலுமே இல்லை அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டும். அதே போல் பொதுவாக இந்த மூலவர் சிலைகள் அப்படிங்கிறது முழுமை அடையாததாக ஒரு நிலையில தான் இருக்கும். எல்லா மூலவர் சிலைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக வடிவமைக்கப்பட்டு நமக்கு இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த பூரி ஜெகநாதர் கோவிலில் மூலவர் சிலை அப்படிங்கிறது முழுமை அடையாம தான் இருக்கும். இதற்கான காரணம் அப்படிங்கிறது இன்றளவுக்குமே மர்மமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. மேலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கோவிலில் நவகலே பரா அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரில் ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு திருவிழா அப்படிங்கிறது நடத்தப்படும். அதில் ஒவ்வொரு திருவிழாவின் போதும் இந்த மூலவர் சிலைகள் அப்படிங்கிறது புதியதாக தான் செய்யப்படுறாங்க. அதற்கான காரணம் அப்படிங்கிறது இதுவரைக்குமே நமக்கு மர்மமான ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எவ்வளவுதான் வெயில் அடித்தாலும் சரிங்க, இந்த பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய கோபுர நிழல் அப்படிங்கிறது தரையில விழுவதே கிடையாது அப்படிங்கிறதுமே ரொம்பவே அதிசயத்தக்க வகையில தான் இருக்குது. அதோடு பொதுவாக கோவிலினுடைய கோபுரங்களை சுற்றி புறாக்கள் இருக்கும், கழுகு இருக்கும், பறவைகள் பறந்து கொண்டிருப்பதை நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா? ஆனால் இந்த கோவிலினுடைய கோபுரங்களை சுற்றி எந்த ஒரு பறவையுமே இதுவரைக்குமே பறந்ததே இல்லை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே போல் கோபுரத்தின் மீது எந்த பறவைகளுமே அமருவதே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது ஏன் என்ற கேள்வி அப்படிங்கிறது இன்றளவுக்குமே ஒரு மர்மமான ஒரு புதிராகவே தான் இருந்துட்டு வருது அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக இந்த கோவிலில்
இன்னும் ஒரு மர்மமான விஷயம் அப்படின்னு சொல்ல போனா, பொதுவாக கொடிகள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, கோவிலில் கொடிகள் நட்டு வைத்திருப்பாங்க. பொதுவாக காற்று வீசினா அந்த கொடிகள் வந்துட்டு அந்த காற்று வீசக்கூடிய திசையை நோக்கி தானே பறக்கும். ஆனால் இந்த கோவிலினுடைய கொடிமரத்தில் இருக்கக்கூடிய கொடி வந்துட்டு காற்று வீசக்கூடிய திசைக்கு எதிர் திசையில தான் வீசுது. இதை பலருமே விஞ்ஞானிகள் ஆய்வு செய்த போதும் கூட ஒரு புதிராகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த கோவில் அப்படிங்கிறது கடற்கரையை ஒட்டி தான் இருக்கு. இந்த கோவிலில் பொதுவாக ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோவிலுக்குள் நுழைந்து விட்டால் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் வெளியே இருக்கக்கூடிய கடலினுடைய அந்த அலை சத்தம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கூட கேட்காது அப்படிங்கிறதுமே நமக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கு. அதே போல இந்த கோவிலில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் தினமுமே காலையில் எழுந்து ராமேஸ்வரம் சென்று விட்டு மதிய உணவுக்கு மீண்டும் இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்திற்கு வந்து விடுவதாக ஒரு ஐதீகம் இருப்பதாக சொல்லப்படுறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் விருந்து சமைக்கக்கூடிய ஒரு முறையே வித்தியாசமானதாக தான் இருக்கு. தனித்தனி பாத்திரமாக இல்லாமல் 5 பாத்திரங்களை ஒன்றின் மீது ஒன்றாக வைத்து 5லையுமே சமையல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பொதுவாக அடியில் இருக்கக்கூடிய தீ எரிந்து கொண்டிருக்கும் இல்லையா, அடியில் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது தான் முதலில் நமக்கு ரெடி ஆகும். ஆனால் இங்கே இதிலுமே சில அதிசயம் தான் நடக்குது. மேலே இருக்கக்கூடிய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய உணவு தான் முதலில் வெந்து தயாராகக்கூடிய ஒரு நிலைக்கு வருமாம். அதே போல் எவ்வளவு சமைத்தாலும் சரி ஒரு துளி கூட வீணாகாமல் அனைத்துமே பக்தர்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே நமக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கு. அதாவது இந்த கோவிலினுடைய தேர் திருவிழாவின் பொழுது பூரி மன்னரினுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் தங்கத்தினால் ஆன ஒரு துடுப்பத்தை கொண்டு கோவிலை அதை சுற்றி இருக்கக்கூடிய பாதை தெருவையும் சுத்தம் செய்வார்களாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. இங்கு தேரும் ஒவ்வொரு முறையும் திருவிழாவின் போது புதிதாக தான் செய்யப்படுறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு இன்றளவுக்குமே நமக்கு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்கு. இத்தனை மர்மம் நிறைந்த கோவிலாக தான் இந்த பூரி ஜெகநாதர் கோவில் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் இது ஒரு சோழ மன்னனால் கட்டப்பட்ட கோவில் அப்படிங்கிறது தான் இன்றளவுக்குமே இன்னும் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக தாங்க இருக்கு. கோவில் இருக்கக்கூடிய பூரி அப்படின்ற ஊரின் எந்த இடத்தில் எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் கூட உச்சியிலிருந்து சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறது நம்மை பார்ப்பது போலவாகவே தான் இருக்கும் அப்படிங்கிறதுமே நமக்கு ஒரு விஷயமாக தான் இருக்கு. இந்த கோவில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பலவிதமான மர்மங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்டு நம்மளை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. பொதுவாக இந்த கோவிலை பற்றிய இன்னும் முழுமையான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய கடவுள் வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த கோவிலை பற்றிய நம்ம இன்னும் தெரிந்து கொள்ள நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பொதுவாக இந்த கோவிலினுடைய மூலவரனுடைய சிலை ஏன் நமக்கு முழுமையடையாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கே மிகப்பெரிய ஒரு வரலாற்று கதையே இருக்கு. அது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.